வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி கீரை வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: நல்லெண்ணெய், தனியாத்தூள் 3/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், வெந்தயத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, பூண்டு 6 பல், மணத்தக்காளி கீரை 1 கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதை அரைக்கணும். அரைச்சி பேஸ்ட் பண்ணி தான் இந்த சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைசல் சிறிதளவு, சுவைக்கேற்ப கல்லுப்பு. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு திக் பாட்டம் உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு பூண்டு, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஆயிலே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள், நெக்ஸ்ட்டு தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு வெந்தயத்தூள், மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. மேலே ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாயில்டு ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ சம்மர் சீசனாக இருக்கறனால மணத்தக்காளி கீரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.